ஐயோ நானும் ரோஹித் மாதிரி ஆயிட்டேனே அப்படின்னு சூரியகுமார் யாதவ் ஃபன்னாக பேசின விஷயம் தான் இப்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, இந்திய அணி ஏஷியா கப்பில் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முதல் 2 லீக் போட்டிலையும் வின் பண்ண இந்திய அணி முதல் அணியாக சூப்பர் 4 சுற்றுக்கும் முன்னேறிட்டாங்க. ஸோ இந்த சூழலில் நேற்று ஓமனுக்கு எதிராக தங்களுடைய கடைசி லீக் போட்டியில் இந்திய அணி விளையாடினாங்க. ஸோ ஏற்கனவே சூப்பர் 4க்கு தகுதி பெற்றதுனால இந்த போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போது டாஸில் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் உங்களுடைய டீமில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படி சொல்லி கேட்கும்போது, ஒன்று அதாவது பும்ராவுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் வராரு அப்படி சொல்லிட்டாரு. பட் இன்னொரு சேஞ்சும் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து அவர் மறந்துட்டாரு. அந்த இடத்துல இன்னொரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்பவே திங்க் பண்ணார். ஆனால் அவரால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார்னா, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு முறை இந்திய அணியில் இந்த மாதிரி பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கும்போது கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா, என்ன பேர்னே தெரியல, ஸோ ரொம்பவே யோசிச்சுட்டு சரி ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது ரொம்பவே வைரல் ஆச்சு. ஸோ அதை நினைவுபடுத்துகிற மாதிரி என்ன நானும் ரோஹித் சர்மா மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபன்னாக சிரிச்சுட்டே சொல்லியிருந்தாரு. ஸோ இதை ரோஹித் சர்மா ஃபேன்ஸும் சரி, சூரியகுமார் யாதவ் அண்ட் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸும் ரொம்பவே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபன்னான சூரியகுமார் யாதவோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.